உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கள்ளி நிஜமாவா? பாரதி எப்போ? இன்னைக்குதான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வந்தோம். சொல்லுண்டி நீ. உனக்கு பையன் வேணுமா இல்ல பொண்ணு வேணுமா? அதுல என்ன சந்தேகம்? கண்டிப்பா பையன்தான். ஆமாமா, தமிழ் வேற இருக்கால. அப்போ ரெண்டாவது குழந்தை பையனா இருந்தா சூப்பரா இருக்கும்ல. ஏய், இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. உன் புருஷன் ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லலடி. ஏய் இல்லடி, அவருக்கு இன்னும் தெரியாது. தெரியாதா? இன்னும் ஏண்டி சொல்லல? இன்னைக்கு நைட்டு சர்ப்ரைஸா சொல்லலாம் தான் நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லல. ஓ, சர்ப்ரைஸோ? என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நான் அதை சொன்னதும் அவர் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணும்டி. நான் அடிக்கடி அவர்கிட்ட ஒன்று சொல்லுவேன், எனக்கு அவர் மாதிரியே ஒரு ஜெராக்ஸ் வேணும், ஜெராக்ஸ் வேணும்னு. இப்ப நிஜமாவே அப்படி ஒரு ஜெராக்ஸ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சா அதுல எவ்வளவு சந்தோஷப்படுறாருன்னு அவர் கண்ணுல பார்க்கணும். அது ஒரு மாதிரி நல்ல ஃபீல் அடி. ஆமா, அந்த செம ஃபீலிங்க மேடம் எப்போ எங்களுக்கு தர போறீங்க? இப்ப எதுக்கு நீ என்ன நோண்டிட்டு இருக்க? அது நடக்கும்போது தானா நடந்துட்டு போகுது. அதுவாலாம் எதுவும் நடக்காது, நாம தான் நடத்தி வைக்கணும். சரி சரி, இப்பதான் எல்லாம் சரியா நடந்துருச்சுல, இனிமேயும் எல்லாம் தானா நடக்கும். ஆமாண்டி, உன் கூட படிச்ச எனக்கே இப்ப ரெண்டாவது குழந்தை வரப்போகுது. ஆனா நீ இன்னும் குழந்தை மாதிரியே இருந்தா உள்ளுக்குள்ள கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. உன்னை யாரும் அவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ண சொன்னது? என்ன மாதிரி ஸ்லோவா கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. ஆமா, நான் தான் கல்யாணம் வேணும் கல்யாணம் வேணும்னு போர்ட்ல எழுதி போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேனா, அதுவா அமைஞ்சது, அதுவா முடிஞ்சது. சரிடி, இவ்ளோ நாளா தமிழுக்கும் ஆதிக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு. இப்போ நடுவுல ஒரு குட்டி பாப்பா வந்தா தமிழ் மனசு எதுவும் கஷ்டம்லாம் படாதுல்ல? எனக்கும் முதல்ல அப்படிதான் தோணுச்சுடி. ஆனா இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது அவ ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு அவ அதை தம்பி தம்பின்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தா. நானும் அப்படியே சும்மா அவகிட்ட கேக்குற மாதிரி கேட்டு பார்த்தேன். அவளுக்கு தம்பி பாப்பா வந்தா ரொம்ப சந்தோஷமா. அப்படின்னா ஓகே தாண்டி. இருந்தாலும் அவளை இதுக்கு மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கோ. பாரதி, முதல்ல பிறந்த குழந்தைங்க எல்லாருமே சந்திக்கிற முத பிரச்சனை இதாண்டி. தமிழெல்லாம் அப்படி இருக்க மாட்டா. இருந்தாலுமே அவ மேல இருக்கிற அஃபெக்ஷன் குறையாம பாத்துக்கோ. என்ன? கண்டிப்பாடி. இதுக்கப்புறம் எத்தனை குழந்தை வந்தாலும் அவதானே என்ன முதல்ல அம்மானு கூப்பிடுவ. அதனால என்னைக்குமே அவ எனக்கு ஸ்பெஷல் தான். சரிடி, லேட் ஆச்சு, ஆதி வேற வெயிட் பண்ணுவாரு, நான் கிளம்புறேன். சரிடி, பத்ரம், பாத்து போ. அதான் தமிழ, தாத்தா உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், அதுக்கு நீ சரியா பதில் சொல்றியான்னு பாப்போம். கேளுங்க தாத்தா. உனக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா? ரெண்டு பேரையும் தான் பிடிக்கும். சரி, அப்போ இதுக்கு பதில் சொல்றியா? உனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்குமா இல்ல அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? ரெண்டு பேருக்குமே தான் தாத்தா என்ன பிடிக்கும். அது தாத்தா என்ன கேட்க வரேன்னா, இப்போ தாத்தா வீட்டுல ஆண்டாளத்தை பவியத்தை ரெண்டு பேர் இருக்காங்களா? ஆனா தாத்தாவுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? தாத்தாவுக்கு ஆண்டாளத்தை தானே ரொம்ப பிடிக்கும். அப்ப பவியத்தை உங்களுக்கு பிடிக்காத தாத்தா? இல்லடா, அதாவது பவியத்தைய பிடிக்கும், ஆனா ஆண்டாளத்தை தானே ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி உங்க அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா இல்ல உங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படின்னா எங்க அப்பாவுக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்கும்.
இப்போ நீ மட்டும் இருக்கிறதுனால உங்க அப்பா உன் மேல பாசமா இருக்காரு. ஆனா நாளைக்கே உனக்கு ஒரு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அப்பா உன்னை கண்டுக்கவே மாட்டாரு. அதான் தமிழ், இன்னைக்கு நீ எது கேட்டாலும் உங்க அப்பா வாங்கி கொடுக்கறாருல்ல, ஆனா நாளைக்கே உனக்கு ஒரு தம்பி வந்து பிறந்துட்டான்னு வையி, ஆம்பிட்டுதான் நீ எது கேட்டாலும் உங்க அப்பா உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாரு. அவரு எல்லாம் உன் தம்பிக்கு மட்டும்தான் வாங்கி கொடுப்பாரு. உனக்கு ஒரு தம்பி வந்துட்டான்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் உன்னை கண்டுக்கவே மாட்டாரு. அவர் எப்ப பார்த்தாலும் தம்பிவே கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் நீயும் பெரிய பொண்ணாயிடுவியா, அதுக்கப்புறம் உங்க அம்மாவும் உன் தம்பியை தான் கொஞ்சுவாங்க. நீ தான் பாவம் இல்ல? தாத்தா, அப்ப தம்பி வந்தா அப்பா என்ன கண்டுக்க மாட்டாரா? ஆமாத்தா, கண்டுக்க மாட்டாரு. அப்ப எனக்கு தம்பியே வேண்டாம், எங்க அப்பாக்கு நான் மட்டும்தான். இங்க இருந்த தமிழ், இத நீ தாத்தா கிட்ட சொல்லக்கூடாது, அப்பா கிட்ட தான் போய் சொல்லணும். இப்ப உங்க அப்பா கிட்ட சொன்னீன்னா அவர் உனக்காக என்ன வேணாலும் செய்வாருல்ல? பண்ணுவாரு. அப்போ அப்பா கிட்ட போய் அப்பா எனக்கு தம்பியும் வேணாம் தங்கச்சியும் வேணாம்னு சொல்லிரு. ஏதா சாப்பிட்டியா நீயே? பெரிய மனுஷனாடா நீ எல்லாம். என்னதா பிஞ்சு மனுஷன நஞ்ச விதைச்சிட்டு இருக்க? ஏய் ஆதா, நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நானும் தமிழ் சும்மா விளையாண்டுட்டு இருந்தோம். எதுடா விளையாட்டு? நீ சொன்னது பூரா விளையாட்டா? ஏதா சும்மா விளையாடிட்டு இருந்தோம்னு சொல்ற நீ வேற. இப்ப தமிழ் தான் வந்து என்கிட்ட தாத்தா உங்களுக்கு வந்து ஆண்டாளத்தை பிடிக்குமா இல்ல பவித்ராத்தை பிடிக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கு நான் பவித்ராத்தையை விட ஆண்டாளத்தை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இங்காரு அந்த புள்ளகிட்ட நான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அது என்கிட்ட என்ன தெரியுமா கேட்டுச்சு? ஏன் தாத்தா நாளைக்கு எனக்கு தம்பியோ தங்கச்சியோ வந்தா அப்புறம் எங்க அப்பா அம்மாவுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டுச்சு. நானும் சும்மா ஒரு விளையாட்டுக்கு ஆமா உங்க அப்பா வந்து அதுக்கப்புறம் உன் தம்பியவோ தங்கச்சியவோ தான் கொஞ்சிட்டு இருப்பாருன்னு நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.